அன்பு டெய்லி தர்பார் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். 234 தொகுதிகளுக்கான அனாலிசிஸ் அப்படின்னு நம்ம தொடர்ந்து விட்டு கொண்டிருக்கிறோம். இப்போ கொஞ்சம் வீடியோஸ்ல பாத்தீங்கன்னா விஐபி தொகுதிகள் எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு இருக்கணும். விஐபி அப்படின்னும் போதே இந்த தொகுதிக்கான அட்டென்ஷன் ஏன் கிடைக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். முதல்வர் வேட்பாளரோ இல்ல ஸ்டார் வேட்பாளரோ அந்த கட்சியோட பேஸா இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் இருக்கக்கூடிய அந்த தொகுதிகள் லைனா நம்ம பார்க்கலாம் இருக்கும். அந்த வகையில் முதல் தொகுதியாக நாம் பார்க்க போவது கொளத்தூர் தொகுதி. கொளத்தூர்ல நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நிற்கிறாங்க. அதிமுக தான் நிக்குது. லாஸ்ட் டைம் ஒரு டஃப் ஃபைட் எல்லாம் கொடுக்க முடியல அவங்களால. இந்த முறை அதிமுக நிக்குது. சந்தான கிருஷ்ணன் நிக்கிறாங்க. நாம் தமிழர் தாவேகால விஎஸ் பாபு நிக்கிறாரு. நாம் தமிழர்ல சவுந்தரபாண்டியன் நிக்கிறாங்க. சோ இந்த தொகுதியில ஸ்டாலின் அவர்கள் ஆன்டி இன்கும்பன்சி ஃபேக்டர் எப்படி சமாளிக்க போறாரு, தாவேகாவுடைய ஃபைட் எப்படி சமாளிக்க போறாரு, என்ன ரிசல்ட் இருக்கு அப்படின்றத பார்க்க போறோம். வணக்கம் சார், வெல்கம் டு தி ஷோ. உங்களுடைய நம்பர்ஸ். வணக்கம். கொளத்தூர் தொகுதி, இப்போ கொளத்தூர் தொகுதியில அப்கோர்ஸ் நம்ம லாஸ்ட் 3 டைம்ஸா பாத்தீங்கன்னா திரு சிஎம் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் ஜெயிச்சிருக்காங்க. பட் ஆனா எல்லா நேயர்களுக்கும் தெரிஞ்சதுதான் இந்த எஸ்ஐஆரோட பாதிப்பு தமிழ்நாட்டிலே சென்னையில தான் ரொம்ப அதிகமான பாதிப்பு இருந்தது அப்படின்னு. இப்ப ஒரு இன்டர்ஃபியர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த நீங்க கொடுத்த சார்ட் பார்க்கும்போதுதான் ஒரு ஷாக்கிங்கான விஷயம் தெரியுது. ஸ்டாலின் வரதுக்கு முன்னாடி கொளத்தூர் ஒரு ஏடிஎம்கே கோட்டை மாதிரி தெரியுது. ஆமா, ஓகே. சென்னையே திமுக கோட்டைன்னு சொல்லுவாங்க. அந்த 96ல ரஜினிகாந்த் தலையில ஜெயிச்சது நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஓகே, பட் அதை தவிர்த்து அது ஒரு ட்ரெடிஷனல் ஏடிஎம்கே கோட்டை மாதிரி இருக்கு. அப்படிதான். ஓகேங்களா? அதனால அதாவது சென்னை முழுக்க திமுக கோட்டைங்கிறதே ஒரு தவறான பார்வை தான். அங்க ஒரு சில ஏரியாஸ் இருக்கு. அங்க குறுநில மன்னர்கள் மாதிரி நம்ம அதிமுக கோல் வச்சிருக்காங்கிறது தான் நம்ம பாக்குறோம். இப்போ நம்ம நான் சொல்ல வந்தது என்னன்னா, இப்போ சென்னையில இந்த கொளத்தூர் தொகுதியில போன தடவை 2,81,000 வாக்காளர்கள், எஸ்ஐஆருக்கு அப்புறம் 2,07,000 வாக்காளர்கள், நீக்கப்பட்ட வாக்காளர்கள் கிட்டத்தட்ட 74,000 பேர். இதுல என்னன்னா 74,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க. ஆனா ஸ்டாலின் அவர்கள் ஜெயிச்சது 70,000 வாக்குகள்ல ஜெயிச்சிருக்காரு. இதனால டைரக்டா அவருக்கு ஒரு பாதிப்பு வரும் நம்மளால உடனே சொல்லிட முடியாது. ஏன்னா ஆனா இது அவருக்கு ஒரு சேலஞ்சா தான் இருக்கும். ஏன்னா இங்க இப்போ இங்க டிவிக்கு ஏதான ஒரு ஜெயிக்கணும் அப்படின்னா அவங்களுமே கிட்டத்தட்ட ஒரு 834% 35% வாக்கு எடுக்கணும். அதுக்கு வாய்ப்புகள் குறைவா தான் இருக்கு. ஏன்னா இங்க அதிமுக நீங்களே பார்த்த மாதிரி இங்க கடந்த 11 தேர்தல்ல 6 தேர்தல் அதிமுகவே ஜெயிச்சிருக்கீங்க. ஓகேங்களா? சோ அதனால அப்படி அதிமுக இந்த ஸ்ட்ராங் பேஸ் இருக்கிறது. இதுல கொளத்தூர்ல என்னன்னா சிஎம் அவர்களுக்கு தான் திருப்பி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அங்க நம்ம கேள்விப்பட்டது வரைக்கும் எக்ஸ்ட்ரா எஃபர்ட்ல எல்லாருமே வேலை பண்ணிட்டு இருக்காங்க. எந்த இதையும் அவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க, ஒரு இன்ச்சு கூட விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆனா என்னன்னா போன தடவை விழுந்த வாக்குகள் 1,73,388, கிட்டத்தட்ட 1,74,000 வாக்குகள் வச்சுக்கலாம். இந்த தடவை அந்த வாக்கு 74,000 எஸ்ஐஆர்ல போயிருக்குது. 1,74,000 பதிவாயிருக்குது. சோ அது பதிவாயிருக்கு ஒரு பெரிய கன்ஃபியூஷனான கேம். கிட்டத்தட்ட ஒரு 85-86% வாக்குகள் விழணும். அப்பதான் போன தடவை ஒரு கட்சிக்கும் அவங்களுக்கு விழுந்த வாக்குகளே வரும். டிவிகேவோட பாதிப்பு இருந்தாலும் அதை ஒரு பிடிச்சு நிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கும். ஸோ அதனால திமுக கடுமையா அங்க உழைச்சிட்டு இருக்காங்க. இதுல நமக்கு ஒன்றும் டவுட் இல்லை, ஸ்டாலின் அவர்கள் தான் வின் பண்ணுவார் அப்படிங்கிறது. ஓகே சார். சோ எஸ், கொளத்தூர் தொகுதி நேர்களே பெரிய குழப்பம் இல்ல. ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் கேண்டிடேட்டா இருக்கக்கூடிய, சிட்டிங் முதல்வரா இருக்கக்கூடிய இடத்துல இருக்கும்போது எஸ்ஐஆர்ல 74,000 பேர் போனாங்க அப்படின்றது ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது. ஏன்னா முதல்வர் தொகுதியில ஒரு ஓட்டு கூட மிஸ் ஆயிடக்கூடாது அப்படின்ட்டு நிச்சயமா திமுகவினரே உழைத்திருப்பாங்க அப்படின்றதையும் நம்ம மறுக்க முடியாத ஒரு விஷயம். அப்படி எல்லாம் இருந்தும் 74,000 வாக்குகள் காணாம போய் நீக்கப்பட்டிருந்தாலும் இங்கே ஸ்டாலின் அவர்களுக்கு பெரிய போட்டி இல்லை. தாவேகா ஓரளவுக்கு வாக்குகளை பிரித்தாலும் ஜெயிக்கக்கூடிய வாக்குகளாக அது இருக்காது அப்படின்றாங்க. சோ கொளத்தூர் தொகுதி நம்ம கணிப்புப்படி சிம்பிளா ஸ்டாலின் அவர்கள் சொல்றோம். ஒரே ஒரு கேள்வி சார், 2ஆம் இடம் அதிமுகவுக்கா இல்லை தாவேகாவுக்கா?
இங்க வந்து நீங்க அதிமுக வாங்கின வாக்கு சதவிகிதம் வந்து ரொம்ப கம்மி தான். ஒரு ஏன்னா அது ஸ்டாலினோட இந்த தடவை வந்து டஃப் ஃபைட் தான். ஒரு டிவிக்கே செகண்ட் வரத்துக்கு கூட ஒரு வாய்ப்பு இருக்கு. பட் ஆனா அவங்க வந்து ஏன்னா இங்க வந்து ஒரே ஒரு சேலஞ்ச் என்ன இருக்குன்னா, திருப்பி கொளத்தூர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் வந்து இங்க வந்து இப்ப அவர் வந்து மீண்டும் எடப்பாடி அணியில வந்து சேர்ந்து களப்பணி ஆற்றுறதுனால அவருக்கு இங்க ஒரு நல்ல ஹோல்ட் இருக்கிறதுனால அவரு வந்து எப்படியும் அதிமுக 2வது இடத்துக்காவது கண்டிப்பா கொண்டு வந்துருவாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டிவிக்கே வந்து ஒரு 30% கிராஸ் பண்ணாதான் அவங்களால வந்து 2வது இடத்துக்கு வர முடியும். இல்லாட்டி கஷ்டம். ஓகே ஓகே ஓகே. சோ கொளத்தூரில் ஸ்டாலின் முதலிடம், கொளத்தூரை ஒரு முறை கோட்டையாக வைத்திருந்த அதிமுக 2வது இடம், தாவேகா 3வது இடம் அப்படின்றதான் நம்மளுடைய அனாலிசிஸா இருக்கு. எஸ் நேயர்களே, கொளத்தூர் ரைட்டிங் இட் டு டிஎம்கே. ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் அங்கிருந்து எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட போகிறார். நன்றி சார். மீண்டும் இன்னொரு தொகுதியில் சந்திப்போம். நன்றி.